வணக்கம். பொருளாதாரத்தில் 6th 7th டேர்மில் இருக்கக்கூடிய பொருளியல் ஒரு அறிமுகங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான வரிகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். கிராமங்களில் விவசாயம்தான் முக்கிய தொழில். கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவாக ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சந்தையில் என்ன செயல்பாடு நடைபெறுகிறது? வாங்குவதும் விற்பதும். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகின்றது. முதல்நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் போது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. இப்பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவி பணம். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் காந்தியடிகள். இரண்டாம் நிலை தொழில்கள் தொழில்துறை என்று அழைக்கப்படுகின்றன. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வேளாண் அடிப்படை தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். காடு சார்ந்த தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள். கனிம தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு உணவு பதப்படுத்துதல். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47%. மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டு போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி. பால் பண்ணைங்கிறது ஒரு கூட்டுறவுத்துறை. பொருளாதார நடவடிக்கைகள் பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன.